இன்னைக்கு வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம். நீங்க எதுவும் கேட்கறது சார்? நேற்றுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நீங்க சந்திச்சிருந்தீங்க, பார்த்தோம் அந்த முக்கியமா என்ன பேசுனீங்க? அந்த சந்திப்புடைய அரசியல் முக்கியத்துவம் நானுமே உங்க தொலைக்காட்சிகள் இதில் பார்த்தேன். நம்ம இவங்க பெரியவர் விஐடி ஜிபி அவர்களுடைய திருமணத்தில் நான் போயிருந்தேன். அங்கே அவரும் வந்திருந்தார். அவரை சந்திச்சேனே தவிர ஒன்றும் பெரிய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தை நாங்கள் எதுவும் நடத்தல. நாங்கள் ரெண்டு நட்பு ரீதியாக பேசிக் கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். ரெண்டு அரசியல் தலைவர்கள் சந்திச்சாலே அது முக்கியமா தான் இருக்கும். ஓபிஎஸ் அவர்கள் நீங்க எல்லாம் ஒரே வேவ்லென்த்ல இருக்காங்க. அதெல்லாம் நிஜமா நாங்கள் தொலைபேசியில் அடிக்கடி பேசுவோம். நேராக பார்த்ததுனால கொஞ்சம் பேசியிருந்த தவிர நாங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் எதுவும் பேசல. தேனி மாவட்டத்து சம்பந்தமா அங்கே ஊரில் எங்கள் பழைய நண்பர்கள் நாங்கள் அங்கே நடந்த சில நிகழ்வுகளை பற்றி பேசியிருந்தோம். அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட சில நிகழ்வுகள். என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்திருக்காங்க, நீங்க வெளியே வந்திருக்கீங்க. அடுத்த கட்டமா நீங்க இணைந்து செயல்படுறது தொடர்பா ஏதாவது பேசுனீங்க? இல்ல, ஏற்கனவே நாங்க ரெண்டு பேரும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் என்னை சந்தித்த காலகட்டத்தில் நாங்க முடிவெடுத்து சொன்னோமே. நாங்க 2 பேரும் ஒன்றாக இணைந்து தான் இந்த தேர்தலையும் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டோட இருக்கோம், நிலைப்பாட்டோட இருக்கோம். சசிகலா அவர்களோடு நீங்க இணைந்து செயல்படுற மாதிரி எந்தவித நிகழ்வுகளுமே நடந்த மாதிரி தெரியல. ஆனா அவங்களோட சேர்ந்து செயல்படுவோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன் அந்த இல்ல நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமியின் துரோகத்திற்கு எதிராக கடந்த 8 ஆண்டுகளாக நடத்திட்டு வர்றோம். அவங்க எங்க சித்தி நீதிமன்றத்தில் அவங்க பொதுச் செயலாளர்ங்கிற கோரிக்கையை நீதிமன்றம் மூலம் அவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள். அதனால ஒன்றா சேர்ந்து செயல்பட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இதில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. திரு ஓபிஎஸ் அவர்களும் நானும் உங்களுக்கு தெரியும் ஒரே கூட்டணியில் இருந்தோம். ஏதாவது தேவைப்பட்ட நிகழ்ச்சிகள்ல அரசியல் ரீதியான போராட்டங்கள்ல ஒன்றாக செயல்படுவோம். செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருந்தாங்க. நீங்க எல்லாம் இணையனும் பிரிஞ்சு கட்சியில இருந்து பிரிஞ்சவங்க தான் இணையனும் சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதன் பிறகாக அவருடைய செயல்பாடுன்றது கொஞ்சம் அமைதிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த நிலையில நீங்க செங்கோட்டையன் அவர்கள்ட்ட ஏதாவது பேசியிருக்கிறீங்களா? அவருடைய அந்த கருத்துக்கு உங்களோட ஆதரவு எந்த வகையில்? இல்ல, அவர் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாரும் ஓர் அணியில இணையணுங்கிற கருத்துக்கு நாங்க உட்படுறோம். அதே நேரத்தில் யாரெல்லாம் கட்சியில சேர்க்கணும்னு பொதுச் செயலாளர் முடிவு செய்யணும் அப்படின்னு அவர் சொன்ன கருத்தில் அன்றைக்கே அதுக்கு நாங்கள் உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இதுல ஊடகத்திலே சொல்லியிருக்கேன். அவரெல்லாம் யாரெல்லாம் சேர்க்கணும், எல்லாரையும் சேர்க்கணும், அவர் ஒரே கட்சியா சேர்க்கணும், அது அவங்கள யாரை சேர்க்கணும்னு பொதுச் செயலாளர் முடிவு செய்யணுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இன்னொன்று, நாங்க அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில இணைகிறது நல்லதுங்கிற கருத்தை தாண்டி நாங்க பழனிசாமி தலைமையை ஏற்றோம், பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவருடைய துரோகத்தை எதிர்த்துதான் நாங்க இந்த இயக்கம் கட்டிருக்கோம். அங்கு உள்ள மற்றவர்கள் யாரோ அந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரம் இருந்த காரணத்தினால் அங்கே இருந்திருக்கலாம். அவர்கள் மேலெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் யார் மேலேயும் ஒன்றும் வருத்தங்கள் இல்லை. துரோகம் செய்தது பழனிசாமி. அன்றைக்கு அவர் எங்க பார்த்திபன் 18 சட்டமன்ற உறுப்பினர்ல ஒருவர், அவர் போய் அவர்கிட்ட கேட்டப்ப என்னங்க சொன்னார் உங்கள்கிட்ட, நீங்களே சொல்லுங்க, என்ன உங்கள்கிட்ட நீங்க போய் எதுக்கு என்ன நீக்கினாங்கன்னு கேட்டீங்களா? அதுக்கு மேல இருந்து தாடிக்கார் நீக்கி சொல்றாரு அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க டெல்லியில. அதனால ரெட்டை வேண்டும்னா கட்சிக்கு அப்ப ரெட்டை எல்லாம் முடங்கி இருந்துச்சு. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மனுனால ஆர்கே நகர் தேர்தலுக்கு சமயத்தில் கரெக்டு தானே. அதனால அவர் சொல்லியிருக்காரு, டெல்லி தான் பிரஷர் கொடுக்குறாங்க, அண்ணன் அதனால நீக்க வேண்டியிருக்கு. கட்சி ஆட்சி நீடிக்கணும்னாலும் ரெட்டையிலை உங்களுக்கு கிடைக்கணும்னால நீங்க அவரை கட்சி விட்டு நீக்கிறீங்கன்னு சொன்னதா இவர் போய் கேட்டிருக்காரு. துணை பொதுச் செயலாளராக இருந்த என்ன நீக்கிறீங்கன்னு கேட்டப்ப அவர் சொல்லியிருக்காரு, டெல்லியிலேருந்து உள்ள பிரஷர் தான் அப்படின்னு இவர்கிட்ட சொன்னதை. அது மாதிரி எங்கள் எம்எல்ஏக்களை பல பேர் போய் கேட்டிருக்காங்க. திரு ரங்கசாமி அண்ணன் போன்றவர்கள் கேட்டப்ப அவர் இதே பதில தான் சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தையும் இல்லைப்பா, டெல்லியோடைய
பிரஷர் அவரை கட்சியை விட்டு நீக்குங்கன்னு சொல்றாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது உண்மையா பொய்யாங்கிறது எங்களுக்கு தெரியாது. இவங்கள்ட்ட சொன்னதை அவர் சொல்றாரு. இதே மாதிரிதான் அவர் பொய்யா பேசி தன்னை சுயநலத்தில் இன்றைக்கு கட்சியை கையகப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் அன்றைக்கு அவர் தொடர்ந்து செயல்பட்டு வர்றாரு. கட்சி நல்லா இருக்கணுங்கிறத தாண்டி இரட்டைலை கையில் வச்சிட்டு இருக்கோம், நிர்வாக அமைப்பை கையில் வச்சிருக்கோம். இன்றைக்கு புரட்சித் தலைவர் காலத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்றது, பொதுச் செயலாளர் பதவிக்கு யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம், அடிப்படை உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதை எப்படியெல்லாம் 2017 செப்டம்பர் 12 பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற பதவிகளை கொண்டு வந்து அதை பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சட்டத்திட்டத்தை அடிப்படையே மாற்றினார். திரும்பவும் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எல்லாம் வெளியேற்றிவிட்டு தன்னை பொதுச்செயலாளர் ஆக்கி கொண்ட பொழுது அவர் போட்ட கண்டிஷன் வேற யாருமே அந்த பொதுச்செயலாளர் தேர்தலில் போட்டியிட முடியாத மாதிரி தான் அவர் நிபந்தனைகள். எப்படி டெண்டர்ல அவரு ஹைவேஸ் மினிஸ்டர் இருந்தப்ப அந்த 4 ஆண்டுகளில் பண்ணுவாரு. இப்ப ஒரு 10 கோடி ரூபா ஒர்க்குன்னா அதை 1 கோடியாக அந்தந்த பகுதிகளில் இருக்கிற பல மாவட்டங்களில் இருக்கிற ஒர்க்கை ஒவ்வொரு கோடியா டெண்டர் விட வேண்டியதை ஒரே 10 கோடியாக்கி அந்த டெண்டர் குவாலிபிகேஷனை ஒருவருக்கு கிடைக்கிற மாதிரி பண்ற மாதிரி, அதே மாதிரி கட்சியின் பொதுச்செயலாளர் சிலையும் டெண்டர் முறையில் கொண்டு வர மாதிரி 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும். 10 ஆண்டுகள் கட்சியில் உறுப்பினராக இருக்கணும். 5 ஆண்டுகளாவது தலைமை கழக நிர்வாகியாக இருந்திருக்கணும். 5 ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகியாக இருந்தாலும் போட்டியிட முடியுங்கிற மாதிரியா 10 ஆண்டுகள் உறுப்பினராக இருக்க வேண்டும். இன்னொன்னு 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணுங்கிற மாதிரி தான் கண்டிஷன் போட்டு அவரே நிரந்தர பொதுச் செயலாளராக இருப்பதற்கான வசதிகளை பண்ணி வச்சிட்டு இருக்கப்ப அது அதிமுக இல்லைன்னு அதுதான் நான் சொல்றேன். இன்றைக்கு இருப்பது எடப்பாடி டிஎம்கே, இடிஎம்கே தான். அது தேர்தலுக்கு அப்புறம் மீட்டெடுக்கணும். உறுதியாக அங்கு உள்ளவர்களும் அதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி தான் கையில கட்சி இருந்தா போதும், ஆட்சிக்கு வர வேண்டுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு கிடையாது. அங்க உள்ள தமிழ்நாடு முழுவதும் உள்ள அம்மாவின் தொண்டர்கள் எண்ணமே அம்மாவின் கட்சி ஆட்சி கொண்டு வரும். அந்த எண்ணத்துல அவர் இல்லைங்கிறது அவருடைய செயல்பாடு. அண்ணன் ஓபிஎஸ் வெளியேற்றுறது, அவரை காலம் கடந்து விட்டது, அவர் பார்ட்டி ஆபீஸ் உடைச்சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் சட்டத்திட்டத்தையே காலி பண்ணிட்டாரு. அவரு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அங்க போனப்ப அவரை தடுத்து நிறுத்துறப்ப யாரோ அவர்களே கூட செய்திருக்கலாம். அதுபோல ஒவ்வொரு காரணம் சொல்றாரு. 18 எம்எல்ஏக்களை நான் ஹைஜாக் பண்ணிட்டு போனேன், 18 எம்எல்ஏக்கள் என்னை நீக்கியது தவறுன்னு கவர்னர்கிட்ட போய் தெளிவா மனு கொடுத்தாங்க. முதலமைச்சர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னும் சொல்ல போனா பழனிசாமி மீது திமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு போது எதிர்த்து வாக்களித்தவர், அதாவது பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள், அது அவங்க தான் போய் அதை கவர்னர்கிட்ட முன்வைத்தாங்களே தவிர அவர் எல்லாம் போய் சொல்லி எப்படியாவது அந்த பதவியை தக்க வச்சுன்னு நினைக்கிறாங்க. அங்கு உள்ளவர்கள் இன்னும் எப்படி தூக்கத்திலே இருந்தாங்கன்னா இந்த முறையும் அவர்களுக்கு உறுதியாக 21 தேர்தலில் அவர்கள் என்ன நிலை அடைந்தார்களோ அதை விட மோசமான நிலை தான் இந்த முறை வருங்கிறது உண்மை. அதிமுக தொண்டர்கள் பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கிட்டு தானே இவ்வளவு ரெட்டலைக்கு விலகக்கூடிய வாக்குகள் என்பது ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க மறுத்தா கூட இவ்வளவு வாக்குகள் என்பது அவர் ஏற்றுக்கொள்ள இல்ல ரெட்டைலைக்காக விழுகின்றவருக்கு பணபலத்துக்காக வாழ்ந்தவருக்கு பழனிசாமி எங்க மாதிரி ஒரு தனி சின்னத்தில் நிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க நம்ம 2 பேரும் ரெட்டைலை சேர்த்துக்கலாம். இது ஆர்கியூ பண்ற விஷயம் இல்ல. அந்த கட்சி போன முறை 74-75 சீட் அந்த கூட்டணி பெற்றது. ஆட்சி அதிகாரம் இருந்தப்ப பணபலத்தோட போரிட்டப்ப அப்ப என்ன வாக்கு சதவீதம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவ்வளவு பணபலத்தோட அவங்க பல இடங்கள்ல அவர்கள் தேர்தலை சந்தித்த போது வாக்கு சதவீதம் நீங்க சொல்றீங்க 20. இந்த சட்டமன்ற பொறுத்தவரை உறுதியாக அதெல்லாம் அவர்கள் அடைய முடியாது. சீட்டு எண்ணிக்கையும் ரொம்ப சரிந்து விடும். அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற நிலை. ரெட்டை இலையை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ரெட்டை இலைக்காகவும் பலபலத்துக்காகவும் கிடைக்கின்ற அந்த கட்சி பெயருக்காகவும் கிடைக்கின்ற வாக்குகள் இன்றைக்கு மக்கள் புரிந்து வருகிறார்கள். புரட்சித் தலைவர் இதே அம்மா அவர்களின் வெற்றி சின்னம் ரெட்டை இலை இன்றைக்கு தவறாக பயன்படுத்தப்படுவதை உணர்ந்து வருகிறார்கள். உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி தான் அவர்கிட்ட கேளுங்க. அவருக்கு சொன்னாரு அவங்க தனி சின்னத்தில் நிக்கிற மாதிரி நீங்க தனி சின்னத்தில் நின்று அவருடைய செல்வாக்கை நிரூபிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஒத்துக்கலாம். சி.வி. சண்முகம் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அதிமுக அவர் சொல்லியிருக்காங்க, குருமூர்த்தி அவர்கள் அதிமுகவை அழிக்க நினைக்கிறார் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ரெட்டைலை காக விழுகின்றவருக்கு பணபலத்துக்காக வாழ்ந்தவருக்கு அதுதான் உண்மை. 2024 தேர்தலில் 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 2024 தேர்
அது அவருடைய கருத்து. எனக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் எல்லாம் எனக்கும் பரிச்சயமானவர் தான், பழக்கமானவர் தான். அவர் போன தேர்தல் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில இணையணுங்கிற கருத்தோட தான் அவர் இருந்தாரு. இப்பயும் அது மாதிரி தான் அவர் இருக்காருங்கிறது தான் எனக்கு தெரிந்த தகவல். இப்போ சூழ்நிலையில வந்து திமுக கூட்டணி தான் வலுவா இருக்குது. அதிமுக இது இங்க எல்லாமே பிரிஞ்சு அப்படின்னும் வந்து ஒரு செட்டே ஆகல. இது பத்தி இப்ப இதே நிலை நீடிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாம பிஜேபியா இருக்கட்டும் உங்க எல்லாமே சேர்த்து சொல்றேன். இல்ல, என்டிஏ கூட்டணியில பழனிசாமி வந்த பிறகுதான் ஏப்ரல் 11க்கு பிறகு சொல்லுவாங்கல்ல, பிள்ளையார் பிடிக்க போய் அது குரங்கு பிடித்த கதையாக இன்றைக்கு ஆயிருக்கு. அதுக்கு முழு காரணம் பழனிசாமி தான். 20% வாக்கு வைத்திருக்கிறார் என்ற காரணத்தினால் அவரை ஒரு பிராட் மைண்டா அவங்க சேர்த்திருக்கலாம். ஆனா பழனிசாமியின் செயல்பாடுகளை உங்களுக்கு தெரியும். அவர் வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதில் குறியா இருக்காரு. எப்படியாவது கட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறாரு. திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் என்னையும் எப்படியாவது அரசியல் ரீதியாக ஒதுக்கி விடலாம்னு நினைக்கிறார். ரோட்ல நிற்பாங்கன்னு சொன்னார். ஆனா ரோட்டில் நிற்க போவது யார் என்பதை பாராளுமன்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் உறுதியாக தீர்மானிக்கும். சார், அவங்க என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக வலுவா இருக்காங்க. உங்களை வெளியே வந்த பிறகும் இருக்காங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? இல்ல சார், நாங்க செய்யற அவர் தான் கேட்டார்ல, இப்ப திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும்னு சொல்றாங்க. நீங்க வலுவா இருக்குன்னு சொன்னா நாங்க அதை ஒத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எனக்கு தெரியல. நாங்க என்ன செய்ய போறோங்கிறத நீங்க டிசம்பர் மாதம் வரை பொறுத்திருக்க வேண்டும். இப்ப இன்னொரு ஊடக தேர்தல் நண்பர்கள் தான் ஒரு கேள்வி கேட்டார். அது நீங்க காதுல வாங்கலன்னு நினைக்கிறேன். என்ன நீங்க கேட்கறது இந்த கேள்வி? அவர் சொன்னது அவரே பதில் சொல்லிட்டாரு. அதனால நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. சார், அப்ப என்டிஏல இல்ல சார். நீங்க திரும்ப அதையே இன்னொன்னு பல முறை உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டேன். நீங்க இன்னைக்கு நாட்டு நடப்போ, இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிற அரசாங்கத்தை பத்தியோ இங்க நடக்கிற போராட்டங்கள் பத்தியோ எதுவும் கேட்காம நீங்க இதையே போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கீங்க. நேற்று நானும் பன்னீர்செல்வம் சந்தித்தது நண்பர்கள் 2 பேரும் ஒன்னா செயல்பட போறோம்னா 2 பேரும் ஒரு கல்யாண வீட்டுல பாக்குறோம், ஒன்னா உட்காந்து பேசியிருந்தா அது வந்து என்ன பேசுறீர்கள், அரசியல் ரீதியாக பேசுறீர்களா? அப்படியே பேசியிருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். இது என்ன கேள்வி? இது அப்படி செங்கோட்டையன் உங்களை சந்தித்தாரா? அவர் சந்திக்காதப்ப அப்படி நான் அந்த மாதிரி சொல்ற அரசியல்வாதி கிடையாது. நீங்களா நியூஸ் போட்டிருக்கீங்க. செங்கோட்டையன் அன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்து தான் நான் வீட்டுக்கு போறேன். சாயங்காலம் நானும் டிவியில பாக்கிறேன் செங்கோட்டையனை சந்தித்ததாக தகவல். அது மாதிரி நீங்க உங்களுக்கு பரபரப்பா செய்திகள் போடுறீங்க. நல்ல வேலை எங்களை டேமேஜ் பண்ற மாதிரி போட்டா நாங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கோம். கடந்த ஓராண்டாக பாத்தீங்கன்னா முன்ன வந்து திரு சீமான் அவர்களின் பேச்சு நிறைய ஏதோ தடுமாற்றத்திலையும் கோபத்தின் வெளிப்பாடா தான் தெரியுது. அது குறிப்பா திரு விஜய் அவர்கள் கட்சியை வந்தது பாத்தீங்கன்னா அவரை வந்து தம்பி விஜய் நாங்கெல்லாம் ஒன்னா செயல்படுவோங்கிற மாதிரி பேசினாரு. இப்ப விஜய் அவர்களால் இவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோங்கிற அச்சத்தில் அவர் இருக்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சுகளும் அவர் விஜயை பற்றி பேசுவதும் நமக்கு தெரிகிறது. பின்ன தந்தை பெரியாரை அதாவது தமிழ்நாட்டில் மதிக்கப்படுகின்ற தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக சமூக நீதிக்காக தமிழ்நாடு இன்றைக்கு தனி ஒரு முக்கியத்தோடு தனித்துவத்தோடு இருக்குதுன்னா அதுக்கு காரணமான தலைவர்களை, அது தந்தை பெரியாரா இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி எல்லாம் இவர் சனியன் பேசுறது, இவர் தந்தை பெரியாரை பற்றி பேசுறதெல்லாம் இது அவர் சொல்றாரு மற்றவங்களை, அவர் நாக்கில சனி குடி கொண்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர அவர் இப்படி இது போல பேசுவதால் அவர் தனக்கு விளம்பரத்தை தேடிக்கொள்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் தவிர பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ் சமுதாயத்திற்கு எப்பேற்பட்ட தொண்டு செய்தவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி, பெண் விடுதலை, சமத்துவம், அந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் எதிர்த்து போராடிய ஒரு மாபெரும் தலைவர், உலகம் முழுவதும் பாராட்டப்படக்கூடிய தலைவர். இன்றளவுக்கு அவர்கள் இறந்து 50 ஆண்டுகள் ஆனாலும் அவர்களுடைய புகழ் இன்றென்றைக்கும் இந்த மண்ணிலே போற்றப்படுகிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு பெரிய ஸ்டேட்ஸ்மேன். அவருடைய அறிவுங்கிறது எல்லோராலும் போற்றப்படுவது. மக்களால்
தேர்தல் களத்திலே வெற்றி பெற்று முதல்வரானவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களும் புரட்சித் தலைவர் அவர்கள் 3 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். அவர் ஏழை எளிய மக்களுக்கு எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். படியரசு திட்டத்தை கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா. எதுக்கு இவர் அவங்கள பத்திலாம் விஜய் மேல கோபமா இருந்தா விஜய் நான் தான் அன்னைக்கு சொன்னேன், தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், தந்தை பெரியார விட்டு விட்டு யாரும் அரசியல் செய்ய முடியாது. அதுதான் உண்மை. அதற்கு எதிராக செயல்படும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக அவர்களுக்கு வருங்காலத்திலே பதில் சொல்வார். பாரதிய ஜனதா கட்சியும் பெரியார் குறித்து அவ்வப்போது விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இதே கடுமையான அவங்களுடைய எதிர்ப்பு. பாரதிய ஜனதா கட்சியில யாரோ ஒரு சிலர்கள் வந்து பேசியவர்கள்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல. அது மாதிரி இவர் தந்தை பெரியாரை பற்றி ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் திரு சீமான் அவர்கள் என்னெல்லாம் பேசினார்கள்ங்கிறது பொதுவெளியில் இருக்கு. அவர் மாறி பேசுவதுதான் இன்னைக்கு பிரச்சனை. பாரதிய ஜனதா அவங்களுடைய கொள்கையே பெரியாருக்கு எதிரான கொள்கை. அவர்கள் பேசுகிறப்ப அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கிறார்கள். இப்பெல்லாம் அவங்க அதெல்லாம் பேசுறது இல்லை. தமிழ்நாட்டில் இப்ப திராவிட மாடல்ல தானே அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. திராவிட கட்சிகளை போட்டுதான் இன்றைக்கு அவர்களுடைய அரசியலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு மேல் பெரியாரை பற்றி பேசினால் உரிய நாங்கள் இருந்த அந்த ஓராண்டில் அவங்க ஒன்றும் பெரியாரை தாக்கி யாரும் பேசவில்லை. அண்ணாவை பற்றியோ, பெருந்தலைவர் காமராஜரை பற்றியோ, இல்ல புரட்சித் தலைவர் பற்றியோ, இதே அம்மா பற்றியோ யாராவது விமர்சனம் செய்தால் உறுதியாக அவர்களை அதுக்கான எதிர்வினையை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். விஜய் அவர்களுடைய இந்த 3வது கட்ட அரசியல் பயணமாக கரூருக்கு போறாங்க, நாமக்கல் போறாங்க, மக்கள் பெருமளவு வந்திருக்கிறதா சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ ஒரு ஆண்டுக்கு பிறகு அவரோட இல்ல சார், நான் தான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு திரைப்படத்துறையில உச்ச நடிகராக இருந்த பொழுது திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்து 2006 தேர்தலில் ஒரு தாக்கத்தை உருவாக்கினார்கள். ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டே வந்துச்சு. இப்பொழுது விஜய் அவர்கள் அதை விட அதிகமான தாக்கத்தை உருவாக்குவார்கள் என்று நான் எனது அனுபவத்திலும் நான் கேள்வி உங்க போட்ட ஊடகத்துறை நண்பர்கள், இது சர்வே எடுப்பவர்கள், இதுபோல நான் எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்த நண்பர்கள் சொல்வதை வைத்து எனக்கு யார் மேலேயும் பொறாமை கிடையாது. அதனால நான் யதார்த்தமா சொல்றேன். அதுக்காக உடனே அவரோட கூட்டணி போவீங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த கருத்து எண்ணத்துல நான் யாரையும் சொல்றது இல்லை. எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக ஆனப்ப அரசியலுக்கு வந்ததை வந்து திரு ஆதவர்ஜினா சொன்னப்ப நான் என்ன சொன்னேன், அவரு தேர்தல் நின்று மக்களால் வெற்றி பெற செய்யப்பட்டு வந்திருக்காரு. அதை போய் அவங்க திரு ஸ்டாலின் அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது, அவர் வந்து அவர் துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காரு. ஏன்னா ஒரு குடும்ப பிடியில் வந்து ஆட்சி மாட்டிக்கொண்டிருக்கிறத நம்ம விமர்சிப்பது வேற, ஒருவர் நேரடி அரசியல்ல ஜனநாயக நாட்டில் வர்றதை போய் விமர்சிப்பது வேறன்னு சொன்னேன். அதுக்காக நான் வந்து அன்னைக்கு திமுகவோட போறேன்னு நீங்க யாரும் கேட்கல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்ப வந்து நீங்க விஜயோட கூட்டணி போறீங்களா? நான் எந்த முடிவும் எடுக்கலைங்க. உண்மைதான். நாங்கள் வந்து டிசம்பர் மாதம் வரை நாங்கள் பொறுத்திருப்போம். அதுக்கப்புறம் தான் எங்க முடிவுகளை அறிவிப்போம். இதுக்கு மேல நான் கிளாரிட்டி கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து என்னால அதுக்கு எது மீட்டர் இல்ல, மானிட்டர் இல்ல, தாக்கத்தை உருவாக்குவார். அது மே மாதம் தேர்தல் முடிந்த உடனே தெரியும். விஜயகாந்த் உருவாக்கியது போல உறுதியாக தாக்கம் இருக்கும். அது எல்லா கட்சிகளும், எங்கள் கட்சி உள்பட எல்லா கட்சிக்குமே அது பாதிப்பை உருவாக்குன்னு சொல்றேன். இதை நான் நியூட்ரலா நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன். ஏன்னா எனக்கு யாரை கண்டு அச்சமும் கிடையாது, யாரு மேல பொறாமையும் கிடையாது. நான் யாரை கண்டு பயந்து அவர்களை தாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எங்களை விமர்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் பதில் விமர்சனம் உறுதியாக வைப்போம். அது ஜனநாயக ரீதியாக நாங்கள் வந்து விமர்சிப்போம். தரம் தாழ்ந்து இன்றைக்கு யாரையும் நாங்கள் விமர்சிக்கப்பட்டோம்.